தான் அவன் பார்த்துருப்பான். அந்த கிராமத்துக்கு போய் நீ பென்ஸு காரை எடுத்துகிட்டு போய் சிசிடிவி கேமரா வச்சு ஜாம்னு வீடு பங்களாவை கட்டிட்டு நீ போய் அந்த கிராமத்தில் நீ ஒதுங்க குகை வாழ்க்கைன்னு போனால் அவனே உனக்கு போட்டு கொடுத்துருவான். ஏப்பா உங்கள் ஊரில் துண்டா எவனா இருக்கானா அப்படின்னா அந்த அங்கே ஒரு பக்கி சுற்றிட்டு இருக்குது, அவன் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து லேண்ட் ஆன மாதிரி இருக்கான், அவனை மட்டும் கூட்டிகிட்டு போங்கன்றான். அதனால் அங்கே வாழ்கிறது எப்படி வாழணும் அப்படின்னா உறுத்தாமல் வாழணும், டெக்னிக்கலாக இருந்துக்கணும். அப்போ என்ன அதே மாதிரி என்ன பண்ணுவோம், கூட்டமாக போய் ஒரு இடத்துல ஒரே ஊரில் 500 பேர் போய் 500 ஏக்கர் வாங்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ஊரே கூடி வந்திருக்காங்க இங்கே அப்படி நாங்கள் 4 பேரா 3 பேரா சத்தம் இல்லாமல் அமைதியாக உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒதுங்கின இடத்துல அப்படியே அப்பீட் ஆகிக்கணும். பெரிய இடங்களில் இடம் வாங்கி போடக்கூடாது, தூம்னு பண்ணக்கூடாது. தம்பி இங்கே வா இந்தா வச்சுக்கோ அப்படின்னா இந்த ஊரில் 500 ரூபா கொடுக்குறான், அவனா கண்டிப்பாக இவன் பெரிய ஆளாக இருப்பான்னாட்டு இருக்குது. காசுலாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது, இன்னும் முடிஞ்சு போச்சு, ஸ்கெட்சு போட்டுருவாங்க. அதனால் சிம்பிளாக இருக்கணும். அந்த வல்யத்தலஃப்ங்கிற அந்த மீனிங் இருக்கு இல்லையா, அதன்படி மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற லெவலில் ரொம்ப எளிமையாக வரணும். அதுதான் இம்ரான் ஹுசைன் சொல்லுவார், அந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அந்த மாதிரி அவன் குடிசை கட்டி தான் நீயும் குடிசை கட்டு. குடிசைனா கொஞ்சம் வசதியாக கட்டிக்கோ, ஆனால் எப்படி இருக்கணும், பில்டிங் நல்லா போயிட்டு அங்கே பெயிண்டெல்லாம் பழிச்சுன்னு சில கிராமங்களில் பூசவே மாட்டான். நீங்கள் தேர்வு பண்ண கிராமம் பூசப்படாத கிராமம்னா பூசப்படாமல் தான் நீங்கள் வாழணும். அப்போ பூசின ஒரே வீடுனா துண்டா ரோட்டில் போகிறோன்னே சொல்லிடுவான், இந்த வீட்டுக்காரன் மட்டும் தனியாள், இவனை மட்டும் வேறு யாரையும் பிடிக்க. அவன் விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நம்மளே காட்டி கொடுத்துருவோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ இதில் இதுக்கு இவர் ஒரு விளக்கம் சொல்கிறார். முனாசிர் அசல் கேலானி என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளைக்காரன் முஸ்லீம்களை அழிக்கலாமா வேண்டாமான்னு ஆய்வு பண்ணியிருக்கான். ரிப்போர்ட் கொடுப்பான்ல, இந்த சமுதாயம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து இவங்க தலை தூக்கி நம்மளை அடிப்பாங்களா கொல்லுவாங்களான்னு முடிவு பண்ணியிருப்பான்ல, அப்போ ஆய்வு பண்ணியிருக்கான். அதுக்காகத்தான் இவங்க இங்கிலீஷ் ஆட் பண்ணலையாமா. ஏன்னா உலக கல்வி மார்க்க கல்வி சேர்த்து கொடுத்தா இவனுக்கு தீனும் தெரியும் துனியாவும் தெரியும், வெளியே இவன் மறுபடியும் களத்துக்கு வந்துடுவான், புரியுதா இல்லையா, மறுபடியும் எங்களுக்கு எதிராக இவன் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு பயந்து தான் என்ன பண்ணாங்க, நாங்கள் அப்படி பார்த்துருக்கேன், இவன் பார்த்துருக்கான், இவன் அரபி ஓதிட்டு இருக்கிறான், இவன் அப்படியே கடை, நீ எங்கே போய் தேர போகிறேன்னு அவன் விட்டுட்டான். புரியுதா இல்லையா, அந்த கல்வியில் குறைபாடு இருக்க போய் தான் விட்டான். நம்ம சயின்ஸு கற்றுக் கொடுக்க தெரியாமல் உள்ள முன்னோர்கள் இங்கிலீஷு இந்த லோக்கல் லாங்குவேஜ் இருக்குல்ல செலக்ட் பண்ண தெரியாமல் அவங்க விடலை. இந்த கல்வி முஸ்லீம் எடுத்திருந்தா இன்றைக்கி இவன் ரெடி ஆகிட்டு இருக்கிறான், இவன் பையனை இவன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த மதரசாவும் ஒழிச்சு கட்டியிருப்பாங்க, முஸ்லீம்களையும் இனம் அறுத்திருப்பாங்க, டோட்டலாக அந்த பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஹிக்மத்தாக செயல்பட்டாங்கன்ட்டு இதை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் இந்த வல்யத்தலஃப் இருக்குல்ல இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, தாவா செஞ்சால் பிரச்சனை வராமல் தாவா செய்யணும், எப்படி நம்ம கண்ணில் உறுத்திடக்கூடாதுங்க அப்படின்னா, உங்கள் தாவாவே உறுத்தாது, இதில் நீங்கள் உறுத்தாமல் வேறு தாவா செய்கிறது, இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்கு 2ஆம் நம்பர் வேலை பார்க்குறதுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. விஷயம் என்னென்னா இதுதான், மாட்டிக்கூடாது, சிம்பிளாக தெரியணும், அது தந்திரமாக அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது. ஏனென்றால் ஊரில் வசிக்கும் மக்கள் உங்களை இன்னார் என்று அறிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் உங்களை கல்லிலிருந்து கொன்று விடுவார்கள் அல்லது உங்களை தங்களுடைய மார்க்கத்தில் சேர்த்து விடுவார்கள். அப்படி சேர்த்து விட்டால் ஒரு காலத்திலும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். அப்படிங்கும்போது இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இது கடைசி ஸ்டேஜ், சத்தியத்தை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. மாட்டினா என்ன பண்ணுவாங்க, விசாரணை எல்லாம் பண்ண மாட்டாங்க, போட்டுருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜெயிலேருந்தே எஸ்கேப் ஆச்சு, ஜெயிலே இருந்தாச்சு, கூட்டு போனால் பேசுகிறதெல்லாம் கிடையாது, நேராக அறுத்துருவாங்க. அப்போ அந்த வரைக்கும் அவங்க போராடி இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நிலை. மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பவனாகிய அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது என்றும் மறுமை வருவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்றும் இதன் மூலம் அந்த பட்டினவாசிகள் உறுதியாக அறிந்து கொள்ளும் பொருட்டு இவ்வாறு இவர்களை உணவு தேடி அங்கே வர செய்து அவர்களை காட்டி கொடுத்தோம். அந்நகரவாசிகள் இவர்கள் இருந்த அந்த குகைக்கு இவர்களை யார் என்பதை பற்றி தங்களுக்குள் தர்க்கம் செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போது இந்த இடத்துல பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க அந்த 150வது அதாவது கிபி 150 இவங்க அந்த குகைக்குள்ளே போகும்போது என்ன காலகட்டம், ஈசா நபியை ஏற்றுக்கிட்டாலே கொல்லப்படுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுது. கான்ஸ்டான்டினோப்பிளுடைய அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்தவத்துக்கு மாறுறாரு. முழு கிறிஸ்தவ சாம்ராஜ்யமும் என்ன ஆகுது, கிறிஸ்தவர்களாக அந்த மக்களும் ஒட்டுமொத்தமாக மதம் மாறுறாங்க.
அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க கற்றுக்கிட்டாங்களே கிறிஸ்தவம், அந்த கிறிஸ்தவத்தை இவங்க கற்றுக்கல. இது பவுல் கொண்டு வந்த கிறிஸ்தவம் யார்? இந்த கான்ஸ்டான்டினோபிள் மன்னர் மாறின கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவத்துக்கும் அந்த கிறிஸ்தவத்துக்கும் வானம் பூமிக்கு வித்தியாசம். இந்த கிறிஸ்தவத்துடைய கோட்பாட்டில் என்ன இல்லை? மறுமை நம்பிக்கையே இல்லை. எந்த கிறிஸ்தவத்துடைய? இந்த குகைவாசிகள் இருந்த இந்த ஊர்லேயே 300 வருஷம் கழித்து மாறின தலைமுறையோட நம்பிக்கையில் மறுமை நம்பிக்கையில். இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மறுமை நம்புகிறாங்களா? நம்பலை. கிறிஸ்தவர்கள் மறுமை நம்பிக்கை இல்லை. யூதர்களுக்கும் மறுமை நம்பிக்கை கிடையாது. சொர்க்கம் நரகம் அவங்களுக்கும் கிடையாது, நம்புறதில்ல. அவங்க இன்றைக்கி இருக்கிற பைபிள்லேயும் இதுலேயும் வந்து கரப்டாக நடந்துருச்சு. சொர்க்கம் அதெல்லாம் வந்து இல்லை. அதனால தான் நம்மளையெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களா, சொர்க்கத்தில் பெண்கள் கிடைப்பாங்களாமா, என்ன விபச்சாரவடியாக நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவாங்க கிறிஸ்தவர்கள். எனக்கு ஒரு டவுட் வரும், ஏன்னா சொர்க்கம்னா இவங்களுக்கும் காமன் ஆச்சு, இவன் ஏன் என்ன நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறான்? பைபிள்லையும் இருக்க தானே செய்யுன்னு பார்த்தா பைபிளில் கிடையாது. இப்போ அவங்களுடைய அந்த மறுமை நம்பிக்கை அவங்களது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேப்சர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க உருவாக்கிட்டாங்க. ஈசா நபி மறுமை நாள் நெருக்கத்தில் வருவாங்க இல்லையா, வந்துட்டு யாஜூஜ் மாஜூஜ் வரும்போது மூமின்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு மலையில் கொண்டு போய் உயரத்துக்கு கூப்பிட்டு போவாங்கள்ல, மலையில் ஏற்றிக்கிட்டு மூமின்களை பாதுகாப்பாங்க, கீழே யாஜூஜ் மாஜூஜ் சரௌண்டிங்காக இருப்பாங்கன்ட்டு. அதான் அவனுக்கு என்ன ஃபிட் பண்ணிட்டானுங்கன்னா, அந்த மலை இருக்குல்ல அது அப்படியே வானத்துக்கு போயிருமா, புரியுதா? மூமின்களை அப்படியே காப்பாற்றி கொண்டு போயிரு. அதுக்கு பேர் என்ன? ரேப்சர், எழுப்பப்படுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்போ இந்த சிந்தனையை வந்து அவங்க விளைச்சிட்டாங்க. மறுமைங்கிறது இவங்களுக்கு ஒரு சப்ஜெக்டே கிடையாது. அதனால் வந்து இவங்க அதான் விரும்பின போகிற அதான் எவ்வளோ தூரம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ டாவின்சி கோட்டில் வந்து இது எல்லாமே அந்த ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு சீனில் காமிப்போம். அதில் எல்லாத்தையுமே இது பண்ணியிருப்பாங்க. இது ஒவ்வொரு விஷயமும் வந்து அப்பப்போ வந்து ஆட் பண்ணப்பட்டது. அப்போ இந்த ஈசா நபிக்கு வந்த இந்த இது கட்டு கொடுத்ததாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்படி நடக்குது தான். அப்போது இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? மறுமை நம்பிக்கை வரும்போது அந்த இடத்துல என்னென்னா, கிரேக்கம் இருக்கு இல்லையா பக்கத்தில், இந்த அரிஸ்டாட்டில், இந்த பிளாட்டோ, இவங்களுடைய இந்த தத்துவங்கள் வந்து ரொம்ப தர்க்கம், அதாவது இந்த கிரேக்க தத்துவம் இருக்கு இல்லையா, ஃபிலாசபிம்பாங்க இல்லைங்க, அந்த கிரேக் ஃபிலாசபி வந்து என்ன பண்ணோம்னா ரொம்ப லாஜிக்கலாக பேசக்கூடிய அந்த ஆட்கள் அங்கே உருவாயிட்டாங்க. அப்போ அறிவு தான் அங்கே ரொம்ப அறிவுபூர்வமாக எதாக இருந்தாலும் பேசுப்பா அப்படிங்கிறது. அப்போ அந்த மக்கள் எப்படி கரப்ட் ஆகிட்டாங்கன்னா, என்னப்பா மண்ணாக மாறிடுது, அது எப்படி மண் மறுபடியும் மாறும், டெக்னிக்கலாக பேசுப்பா, இதெல்லாம் பாசிபிளா இப்படியே பேச ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த மாதிரியான தத்துவ ஞானிகளை உலகம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கிறிஸ்தவ உலகமே அதை ஃபாலோ பண்ண இருக்கு. அப்போ அதை உடைக்கணுங்கிறதுக்காக இந்த குகைவாசிகளை எல்லாம் எழுப்புறான். இப்போ ஒரே நேரத்தில் பலமாங்க எல்லாம் சொல்கிறாங்களா, அவங்கள தூங்க வச்சது காப்பாற்றுறதுக்கு, அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றினா கிறிஸ்தவ மதம் வந்துச்சு, வந்தும் பிரயோஜனம் இல்லை. என்ன, இவங்க விரும்பின கிறிஸ்தவ மதம் வந்துருச்சு உலகம் பூரா. ஈசா நபி ஏற்றுக்கிட்டோம்னா இப்போ குகைவாசிகளை கொல்ல போகிறவன் யாரும் கிடையாது. ஆனால் இந்த கிறிஸ்தவ மதம் தேவையே கிடையாது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அந்த நாரி இருக்கும்போது அவங்க வராங்க. அப்போ அந்த உணவு தேடி வர்றாங்க, வரும்போது மாட்டிக்கிறாங்க. உணவு தேடி அந்த நாணயங்களை எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களோட இந்த நாணயத்தின் காரணமாக அவங்க மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுக்கப்புறம் அவங்க பார்க்குறாங்க 300 வருஷம் கடந்துருக்குது. அவங்க ஃபீல் பண்ணுறாங்க 300 வருஷம் கடந்திருக்குன்னு உடனே மறுபடியும் அவங்க குகைக்கே போய் மறுபடியும் தூங்கிடுறாங்க. அவங்க வந்து இந்த உலகத்தில் மறுபடியும் நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தூங்கிடுறாங்க. இந்த தடவை அவங்களுக்கு உண்மையிலே மவுத்து வந்துடுது. 2வது தடவை அவங்க போய் தூங்கிறாங்களே, மார்க்கெட் வராங்க, காசு சாப்பாடு வாங்க வந்தவங்க மறுபடியும் போய் தூங்குறவங்க அப்படியே செத்துறாங்க. செத்ததுக்கப்புறம் இவங்க ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, நம்ம தவளை கட் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இவங்க எப்போ வந்திருப்பாங்க? அவங்க சொல்கிறாங்க, இவர்களை யார் என்பதை பற்றி தங்களுக்குள் தர்க்கம் செய்து கொண்டு இவங்க யாராக இருக்கும் அப்படின்னு ஆய்வு பண்ணுறாங்க. இவர்களை இறைவன் தான் நன்கறிவான் என்றும் கூறினார்கள். சொல்லிட்டு அவர்களில் சிலர் இவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு உயர்ந்த கோபுரத்தை எழுப்புங்கள் என்றும் கூறினார். இப்போ அதுக்குள்ளே இங்கே கிறிஸ்தவ மதம் என்ன ஆகி போச்சு, கரப்ட் ஆகி கோபுரம் கட்டுற கலாச்சாரமாக, தர்கா கட்டுற கலாச்சாரமாக மாறி நிற்கிது. அதில் ஒரு குரூப் என்ன சொல்கிறான், ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி விடு, இவங்க பெரிய கிறிஸ்தவத்தில் போதகராக இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்கியூமெண்ட்டில் ரொம்ப ஜெயிச்சவங்க. அவங்க சொல்கிறாங்க, எவர்களுடைய அபிப்பிராயம் மேலோங்கியதோ இவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு வழிபாட்டு தலத்தை நிச்சயமாக நாம் அமைத்து விடுவோம் என்றார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, வழிபாட்டு தலத்தை எழுப்பிடுவோம், இது சரியான ஐடியா இருக்குது பாருப்பா, அல்லாஹ் எப்படி காப்பாற்றிருக்கான், அப்போ நாமளும் குகையில் உட்காந்தா நம்மளையும் காப்பாற்றுவான், இதுதான்ப்பா ஈமானில் உயர்ந்த தரம். என்னப்பா அல்லாஹ் போய் சோறு கொடுப்பானோ, கொஞ்சம் கூட உனக்கு நம்பிக்கை இல்லை, கண்ணு முன்னாடி இப்போ தானே பார்க்குறீங்க குகைவாசிகள் 300 வருஷமாக வாழ்ந்தாங்களே அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன பண்ணி இருந்திருக்கிறாங்க, அந்த குகைகளாக கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒரு குகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில்
ஆளுக்கு சன்னியாசி, நானும் சன்னியாசியாக போகிறேன். என்னடா குகைவாசிகளுடைய சுண்ணத்து, ஆளுக்கு நானும் போகிறேன். எங்கே இவன் போய் ஆளுக்கு ஒரு குகையை செலக்ட் பண்ண வேண்டியது. இவன் ஒரு மரத்தில் உண்டியல் வச்சான், எல்லா மரத்துலையும் உண்டியல் வச்சாம்பலாம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே போய் உக்காந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாருடைய எந்த ஃபிர்கா மேலே ஒங்கிச்சோ அந்த ஃபிர்கா என்ன பண்ணிச்சு, பள்ளிவாசல் கட்டலான்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து இஸ்லாத்தில் பல ஃபிர்கா இருக்கு. மேலோங்கிய ஃபிர்கா எது? வஹாபிசம். அதுதானே ஆளும் ஃபிர்கா. இன்னைக்கு ஆட்சியில் ரூலிங்கில் அந்த ஃபிர்கா தானே இருக்குது. அப்போ அந்த ஃபிர்கா என்ன முடிவு பண்ணுதோ அதுதான். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இது பண்ணிட்டாங்க. அப்போ அதில் வந்து என்ன பண்ணாங்க, தியானங்கள் இந்த மாதிரி இருக்கிறது, அந்த சுற்றுலாவே அதை உருவாக்கிட்டாங்க. அதில் கடைசி வரைக்கும் இவங்களும் என்ன செத்தாங்களா, கடைசி வரைக்கும் இவங்களும் போய் உக்காந்துக்கிறது. சாகிற வரைக்கும் இந்த சன்னியாசிகள் உக்காந்துருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிபி 480 செயின்ட் பெனடிக்ட் அப்படிங்கிறவர் துறவரத்துக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் புக் எழுதியிருக்கார். ஒரு துறவினா என்ன பண்ணலாம், அதிகபட்சமாக 7 பேரை கூப்பிட்டு போகலாம், அதுக்கு மேலே கூப்பிட்டு லிஸ்ட்டு, புரியுதா இல்லையா? அதிகபட்சமாக எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போகலாம், இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போகணும், புரியுதா இல்லையா? இந்த இடத்துலேருந்து போகக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், கூட வேணால் ஒரு நாய் வச்சுக்கலாம், இப்படி இந்த மாதிரி கணக்கு வச்சு ஒரு சட்டத்திட்டங்கள் ஒரு 70க்கும் மேற்பட்ட சட்டங்கள் எழுது. அதுதான் எல்லாம் சொல்கிறான்ல, இந்த துறவரம் சட்டம் நாம் போடல, அதையாவது ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்களான்னு அதுவும் இவங்களா போட்டுக்கிட்டாங்க ஒரு சட்டம். ஆனால் அந்த சட்டத்தையும் இவங்க பின்னாடி ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. இதை நீங்கள் அடித்து பாருங்கள், செயின்ட் பெனடிக்ட் கிபி 480 அவர்லாம் அந்த ஏரியாவில் தான் பண்ணியிருக்காரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆளுக்கு தர்கா, ஆளுக்கு இன்னைக்கு ஒரு அவுளியா முடிச்சிட்டாருன்னா போதும், ஏகப்பட்ட தர்காக்கள் முளைச்சிருது இல்லையா? அப்படி இவரும் என்ன பண்ணார், கடைசி வரைக்கும் தனது இறுதி காலத்தை குகையில் தான் அவரும் பண்ணியிருக்காரு. அவரும் அங்கேயே இருந்து மரணிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த செலஸ்டின் அப்படிங்கிற ஒரு போப்பு, அவர் கூட என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய போப் பதவியை விட்டுட்டு இதே மாதிரி தான் குகையில் போய் உட்காந்து மரணிக்கிற வரைக்கும் செஞ்சுருக்காரு. அவருடைய உடல் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதில் கூட கிடைக்கும், நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள், செலஸ்டின் போப் அப்படின்ட்டு அவர் அடிச்சிங்கன்னா அந்த குகை வரும். அவருடைய அந்த உடலை கூட பார்த்திங்கன்னா இந்த வெள்ளியில் வந்து ஒரு இது மாதிரி ஒரு முகடு மாதிரி செஞ்சு அந்த எலும்புகள்லாம் அவர் சமாதி ஆனார்ல, அதே அந்த எலும்பெல்லாம் போட்டு சவப்பெட்டியில் வச்சுருப்பாங்க. போப்லாம் போவாங்க. இன்றைக்கி நீங்கள் இதில் போனீங்கன்னா கூட ஏகப்பட்ட இது இருக்கும். இந்த போப்புடைய வேட்டிகன் இருக்கு இல்லையா, வேட்டிகனில் போனீங்கன்னா இந்த மாதிரி சமாதியானவங்க, குகையில் சமாதியானவங்களுடைய பாடிகள் மட்டும் ஏகப்பட்டது இருக்கும். துறவரம் இப்படியே ஒரு வழக்கமாக மாறி போச்சு. ஆனால் துறவரத்துக்கும் அவங்களுக்கும் அவங்க பிளான் பண்ணியும் தூங்கலை, சாகிற வரைக்கும் தூங்கணுன்னு போல டெம்பரவரியாக தான் ஒதுங்க போனாங்க. அவங்கள பார்த்து இவங்க பர்மனெண்ட் ஆகிட்டாங்க. இப்படி தான் நம்ம ஆளுகளும், புரியுதா? அதே மாதிரி இந்த அவுளியாக்கள் இருக்காங்கல்ல, இந்த அஜ்மீர் தர்கா இருக்குல்ல, அஜ்மீர் தர்கா, இந்த மும்பை தர்கா, டெல்லியில் அந்த தர்கா, இந்த தர்கா, நிஜாமுத்தீன் தர்கா, இவங்கெல்லாம் என்ன நினச்சா, அந்த காலத்தில் மன்னர்கள் இருக்கும்போது களத்தில் இகாமத்து தீனுக்காக பாடுபட்டவங்க ஆனால் எடுபடலை. தாவா செய்ய முடியாமல் முடங்கும் போது கடைசியாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு அதில் உக்காந்துட்டாங்க. இங்கே வந்தால் நான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க. அதில் வந்து அந்த முரீதுன்னு போவாங்க, என்ன தெரியுமா, நம்பிக்கையானால் தானே கற்றுக் கொடுக்க முடியும். இவன் பாட்டுக்கு போகிறவன்லாம் போய் கற்றுக் கொடுத்து, மண்ணா உன்னை பற்றி இப்படிலாம் சொல்லி வருவாருன்னா என்ன பண்ணுவான்? அப்போ நம்பிக்கையான ஆள்கிட்ட தான் பையத்து வாங்கிட்டு, முரீது பையத்து வாங்கிட்டு, நீ வெளியே போகக்கூடாது, என் குட்டே தான் சீடனாக இருக்கணும் அப்படிங்கிறதால பையத்தெல்லாம் வாங்கிட்டு அவனுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பாங்க. அதுவே அவர் பின்னாடி அவருடைய புகழ் மேலோங்குமா, அவர் அங்கே செத்தார்னா நம்மால் பிஸ்னஸ் ப்ராடக்ட் ஆக்கி விட்டுருவான். 100 வருஷம் கழித்து அவர் என்னத்தை பண்ணார்னே தெரியாது, அவருடைய கராமத்துகள் பேச ஆரம்பிச்சிடும். இப்படி தான் தர்காக்கள் உருவார். அப்போ எல்லா ஹிஸ்ட்ரிக்கும் தாய் ஹிஸ்ட்ரியாக எது இருக்குது பாருங்கள், குகைவாசிகள் இவங்க எதை பண்ணாங்களோ அது பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த இடத்துல அவங்களுடைய அடுத்த பிரச்சனை எல்லாம் சொல்கிறான். 3 குகையில் இருந்த அவர்கள் 3 பேர் தான், 4வது அவர்களுடைய இது என்னென்னா கொஞ்சம் காலம் கழித்து வந்தவங்க. இந்த குகைவாசிகளை நேரில் பார்த்தவங்க இது கிடையாது, பின்னாடி வந்து அடுத்த தலைமுறை ஆய்வு பண்ணுது, தர்க்கம் விவாதம் நடத்துது, டிபேட்டு விவாத ஒப்பந்தம் போடுது. அவங்க எத்தனை பேர் என்னைக்கு உட்காரலாம், 3 பேர் தான், 4வது அவங்க நாய், 5 பேர், 6வது அவங்க நாய் அப்படின்னு சொல்லி மறைவான விஷயங்களை தாங்கள் கண்டுபிடித்து விட்டவர்களை போல் கூறுகின்றனர். அப்போ பின்னாடி இருக்கிறவங்க தான் மறைவான விஷயம், ஏன்னா அன்னைக்கு வாழ்ந்தவங்களுக்கு அது ஓப்பனான விஷயம் இல்லையா. அப்போ மற்றும் சிலரோ அவர்கள் 7 பேர், 8வது அவர்கள் நாய் என்றும் கூறுகின்றனர். எனினும் நபியே அவர்களுடைய